Hi friends, welcome to VividTech. இந்த வீடியோவில் நம்ம ஆண்ட்ராய்ட் மொபைலில் Firefox ப்ரௌசரில் சர்ச் இன்ஜினை நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அதாவது எல்லா ப்ரௌசர்லேயுமே டிஃபால்ட்டாக கூகுளில் தான் சர்ச் இன்ஜினை கொடுத்துருப்பாங்க. பட் நம்மளால் நமக்கு தேவையான சைட்டை நம்மளால் சர்ச் இன்ஜினை சேஞ்ச் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை நம்மளுடைய Firefox ப்ரௌசரில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருப்பீங்களான்னு நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, உங்கள் மொபைலில் Firefox ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த கோனரில் பாருங்கள் 3 டாட்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாருங்கள் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிடுங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகணுன்னே இந்த இடத்துல ஜென்ரல் அப்படின்றது கீழே பார்ப்பீங்கன்னாச்சுன்னா சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணோடனே பார்ப்பீங்களாச்சுன்னா இந்த இடத்துல டிஃபால்ட் சர்ச் இன்ஜின் அப்படின்றது இப்போ கூகுள் அப்படின்றதுக்கு கொடுத்துருக்கு. ஸோ நம்மளால் நமக்கு தேவையான மாதிரி பிங்க், அமேசான், டக்டக்கோ, ஈபே, விக்கிபீடியா இல்லாட்டி நம்ம ஏதாவது ப்ளஸ் ஐக்கனை கொடுத்து நமக்கு தேவையான சர்ச் இன்ஜினையுமே நம்மளால் ஆட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ இப்படித்தான் நம்மளுடைய Firefox ப்ரௌசரில் டிஃபால்ட் சர்ச் இன்ஜினை சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.